திட்டுனாலோ இல்லை செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு சொன்னாலோ இது மாதிரி மனசு கொதிக்க தானே செய்யும். அப்படியே சைலண்ட்டாக இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா. காலம் அவங்களுக்கு பதில் சொல்லிவிடும் சரிங்களா. நம்ம எந்த தப்பு செய்யலை அப்படிங்கும்போது அதை பற்றி கண்டுக்கவே கூடாது. அவங்க மாட்டுக்கு பேசுகிற வாய்ங்க பேசிக்கிட்டு தான் இருக்குங்க, பேசிட்டு போய் போகிறாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு அவங்க குடும்பத்தில் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் என் கண்ணால் நான் நேரில் பார்த்தவன். என் மேலே அதுமாரி தான் பல பேர் பல விதமாக தூத்துனாங்க தான். அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களாம் யார்? அவங்களாம் நான் பதில் சொல்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. அதனால் நான் அவங்களாம் எதுவுமே பதில் சொல்ல, என் வேலையை நான் பாட்டில் பார்த்துட்டு இருக்கேன், நான் பிழைச்சிட்ருக்குறேன், அவ்வளோதான். ஆனால் அதை விட பல மடங்கு இப்போ அவங்க என்னை யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ தூத்துனாங்களோ அதை விட பல மடங்கு நான் அவங்க குடும்பத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரசிக்கிறேன் சரிங்களா. விடுங்க, காலம் பதில் சொல்லும். காலம் அப்படியெல்லாம் போயிடாது சரிங்களா. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நேர்மையாக இருந்து உங்கள் மேலே அவதூறாக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. இது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகேப்பா, பாய்.